3 முக்கியமான ஓமைகளால் இந்த கடவுளினுடைய இரக்கத்தையும் அன்பையும் காட்ட விளைகிறார். அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது வாரங்களில் உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. புதன் மாலை 7 மணியிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் நடைபெறும். இத்தியானத்தில் முன்பதிவு செய்து பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383611076. மேலும் விவரங்களுக்கு www.arungudaillam.org. வருவீர், இறை அனுபவம் பெறுவீர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன். 2. முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச் செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடு வேற எவனுமே ஏறி வர வேண்டாம். வேறு யாருமே ஏறி வரக்கூடாது. நீ மட்டும்தான் வர வேண்டும். நீதான் என்னுடைய அடியான். உனக்குத்தான் என்னுடைய பேரன்பை நான் காட்டியிருக்கிறேன், பெரும் கருணையை நான் காட்டியிருக்கிறேன். வந்து நில், மலை உச்சியின் மேல் வந்து நில். மோசேயும் அப்படியே வந்து நிற்கின்றார். தொடர்ந்து வாசிக்கின்றார். மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். இதுதான் அன்பார்ந்தவர்களே நமக்கு ஆண்டவர் நிகழ்த்துவது. அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவிக்கின்றார். உன் பேர் என்ன என்று நான் கேட்டால் நான் இஸ்ராயேல் மக்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேள்வியை எழுப்பிய மோசே, அதற்கு யாவே கடவுள் சொல்கின்றார், நாம் இருக்கின்றவராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். ஆனால் இங்கே ஆண்டவர் அவருடைய பெயரை அவர் பக்கமாய் நின்று கொண்டு சொல்கின்றார். தொடர்ந்து வாசிப்போம். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் சற்று நேரம் நிறுத்துவோம். நம்முடைய குடும்பத்திலும் கடந்து செல்கின்றார். என்னிலும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் கடந்து செல்கின்றார். என்னிலே பல சிந்தனைகள் கடந்து செல்கின்ற பொழுதும் கடவுளும் சேர்ந்து கடந்து செல்கின்றார். இந்த கடந்து செல்கின்ற கடவுளை, என்னை விட்டு செல்லுகின்ற கடவுளை நான் சற்று நேரம் எங்களோடு தங்கும். எம்மாவு சீடர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். சக்கேயிடம் இயேசு சொல்லுவார், சக்கேயுவே இன்று நான் உம்மோடு தங்க வேண்டும். இதுதான் அன்பார்ந்தவர்களே நற்செய்தி பணி என்பது. ஆண்டவரோடு தங்கி இருப்பது, ஆண்டவர் நம்மோடு தங்கி இருப்பது, அவரை கடந்து செல்ல விட்டாலும் கூட அவரோடு நாமும் கடந்து செல்வது. இப்படி நாம் கடந்து செல்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அவரே சொல்லுகின்றார். நாம் அல்லவா இரக்கம் பெற்றவர்கள் அல்லவா அந்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் என்று கூற வேண்டும். ஆனால் ஆண்டவரே சொல்லுகின்றார், ஆண்டவர் அவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் என்று. இது எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அவருடைய இயல்பில் இருந்து வருகின்றது.
தான் யார் என்பதிலிருந்து வருகிறது. தன்னுடைய இயல்பு என்ன என்பதிலிருந்து வருகிறது. எதை நான் உள்ளே கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய அகத்திலே, என்னுடைய இதயத்திலே, என்னுடைய ஆழமற்ற ஆழத்திலே நான் எதை கொண்டிருக்கின்றேனோ அதிலிருந்து இது வருகின்றது. திரும்ப அதே சொற்றொடர் சொல்லுங்க. ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். இதுதான் இன்றைக்கு நம்மை பார்த்து கடவுள் சொல்கின்றார். தொடர்ந்து வாசிப்போம். சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர். இதுதான் அன்பார்ந்தவர்களே முக்கியமான. தலைமுறை தலைமுறையாக ஏதோ இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துருது, அதுக்கு ஒரு தலைமுறை தொடங்கிடுது. ஆனால் இதனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் எதுன்னு கேட்டால் தெரியாது. கடவுளினுடைய இரக்கம் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு நீடித்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய பேரன்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். மீண்டும் விடுதலை பயண நூல் 33 எடுப்போம். 33 வாசிங்க. அவர் என் நிறை அழகை உன் முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் நில்லுங்க வர. இதில் நிறை அழகை உன் முன் கடந்து போக செய்வேன். இந்த நிறை அழகு என்பது என்ன? இந்த நிறை அழகு என்பது எதில் இருக்கிறது? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இந்த பொண்ணு பார்க்க போகிற சமயத்தில் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவா கேட்பா. அவளை பாரு முட்டைக்கண்ணி, அவளை எப்படி என் மகன் கெட்டுவான் அப்படின்வா. அவளை பாரு அவள் உதடு எப்படி பிதிங்கிட்டு இருக்குது அப்படின்பா. கையை பாரு நடக்கையில் எப்படி கை வளைஞ்சு கிடக்குதுன்னு கேட்பான். எதைத்தான் நீங்கள் பார்க்க போனீங்க? அழகத்தான் நீங்கள் பார்க்க போனீங்க. ஆனால் இங்கே நிறை அழகை உன்முன் நான் கடந்து போக செய்வேன். அப்படி கடந்து போக செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த நிறை அழகு என்பது, அதுவும் கடவுளினுடைய நிறை அழகு என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய மன்னிப்பிலே, அவருடைய இரக்கத்திலே, அவருடைய பரிவிலே, அதில் தான் இருக்கிறது. என்றைக்கெல்லாம் இந்த நிறை அழகு நம்மை கடந்து செல்லவில்லையோ அன்றைக்கெல்லாம் கோபமும் வெறுப்பும் எரிச்சலும் புகைச்சலும் சண்டையும் சச்சரவும் தான் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். அவர் கடந்து போற சமயத்துல, அவருடைய அழகு கடந்து போற சமயத்துல அதை வாங்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை கடக்கவே விடக்கூடாது. அந்த அழகு நம்மை கடக்க விடக்கூடாது. அடுத்தவருக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்தவருக்கு, அடுத்தவருக்கு, அடுத்தவருக்கு என்று போய்கொண்டே இருக்கிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவருக்கு நான் பரிவு காட்டுவேன். 20வது சொற்றொடர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ஒரு தடவை. மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். கண்டினியூ ரீடிங். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கருகில் ஓர் இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். ஏறி நில்லப்பா, நீ இந்த பாறையில என் முகத்தை நீ பார்க்கவே முடியாது. யாரெல்லாம் என்னை பார்த்தார்களோ அவன் இறந்து விடுவான். அப்படிப்பட்ட அழகு, அப்படிப்பட்ட ஆற்றல், அப்படிப்பட்ட பெரும் கருணை, அது சுட்டெரித்து விடும். அசுத்தமானது எதுவுமே எனக்கு முன்னாடி நீ நிற்க முடியாது. தூய்மையானது மட்டும்தான் அங்கே நிற்க முடியும்.
செத்தொழிந்து விடுவான். இதுதான் அங்க அவர் சொல்றார். கண்டினியூ ரீடிங். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். பாறையில நிறுத்தி வச்சு அதுக்கு பின்னாடி உன்னை மறைச்சு வச்சு நான் கடந்து போவேன். இங்கதான் மோசே, ஆண்டவரே உம்முடைய மாட்சிமையை எனக்கு காட்டும். இதே இது தபோர் மலையில பேதுருவும் அவருடைய யோவானும் அவருடைய சகோதரர் ஆந்திரேயாவும் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மாட்சியை பார்க்கிறார். இதை பேதுரு தன்னுடைய மடலிலே நாங்கள் ஆண்டவரோடு மலையில் இருந்தோம் என்று சொல்வார். இங்கே மோசே மலையிலே இருக்கின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவரே உம்முடைய மாட்சிமையை எனக்கு காட்டும். இந்த கடவுளினுடைய இரக்கம் என்பது ஆண்டவருடைய மாட்சிமை, ஆண்டவருடைய மெஜஸ்டி, மேக்னிஃபிசியன்ட், மகத்தானது. அந்த அந்த மாட்சிமைக்கு முன்பாக நாம் இருக்கவே முடியாது. அந்த மாட்சிமையை தான் கடவுள் நமக்கு நாம் இறந்த பிற்பாடு முற்று முழுசுமாக நமக்கு தர இருக்கின்றார். எனவேதான் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கருணையை நாம் புரிந்து கொள்வோம். இந்த கருணை நம்மை கடந்து கொண்டே செல்கின்றது. இந்த அழகு நம்மை கடந்து கொண்டே செல்கிறது. இந்த மாட்சிமை நம்மை கடந்து கொண்டே செல்கிறது. இப்படி கடந்து செல்லுகின்ற இந்த மாட்சிமையை நான் எனக்குள்ளே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி எனக்குள்ளே நான் வைக்கிறேன், என் ஆன்மாவிலே வைக்கிறேன், என் உணர்வுகளிலே வைக்கிறேன், என் மனதிலே வைக்கிறேன், என்னுடைய உயிரிலே இருக்கின்ற ஒவ்வொரு உயிரணுவிலும் நான் வைக்கிறேன். அப்படி வைக்கின்ற பொழுது அதே கடவுளினுடைய இரக்கமும் பரிவும் என்னை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் எழுந்து பாடகர் குழுவோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில்
கடவுளினுடைய இரக்கத்தை எதற்கு ஒப்பிடலாம் என்று இறைவாக்கினர்கள், கடவுளினுடைய அடியார்கள், கடவுள் அனுபவம் பெற்றவர்கள் யோசித்து யோசித்து தியானித்து பார்க்கையிலே 3 முக்கியமான ஓமைகளால் இந்த கடவுளினுடைய இரக்கத்தையும் அன்பையும் காட்ட விளைகிறார். அதில் ஒன்றுதான் God's mercy is Father's mercy, fatherly love, fatherly mercy. தந்தை தருகின்ற அன்பு, தந்தையை போன்ற இரக்கம், தந்தை தருகின்ற இரக்கம் என்று சொல்கிறார். சங்கீதம் 103 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 13வது சொற்றொடர் நம்மில் ஒருவர் வாசிப்போம். தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகிறார். என்றைக்காவது தன் பிள்ளை பசித்திருக்க தந்தை உணவருந்தியது இல்லை. தன் பிள்ளை பசித்திருக்க தாய் உணவு உண்டது இல்லை, வரலாற்றிலே இல்லை. அதனால தான் தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். 89:26 நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். எனக்கு நீ பேர் கொடு, நீரே என் தந்தை என்று சொல், நீரே என் இறைவன் என்று சொல், நீரே என் மீட்பின் பாறை என்று சொல். என்னுடைய இரக்கம் அசைந்து போவதே இல்லை, என்னுடைய அன்பு அசைந்து போவதே இல்லை. குன்றுகள் கூட ஒளிந்தொழியலாம், ஆனால் உன்மீது வைத்திருக்கின்ற அன்பு அசைவதும் இல்லை, பெயர்வதும் இல்லை என்று பாடுகிறோம். இதே சங்கீதம் தான் அதற்கு அடிப்படை. எரேமியா 31:20வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:20 எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். நாம் ஆண்டவருடைய நினைவிலே இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நினைவில் இருக்கிறாரோ இல்லையோ மறந்து விட்டோமா? ஆனால் ஆண்டவருடைய நினைவிலே நாம் இருக்கிறோம். அவருடைய நினைவிலே நாம் இருப்பதனால் மட்டும்தான் நாம் வாழ்கிறோம். என்னை நினைவு கூர்ந்தார், என் மீது அன்பு கூர்ந்தார், என்னை நேசித்தார், எனக்காக தன்னையே கையளித்தார். பவுலடியார் எழுதிடுவார். 19வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 19:30 உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன், பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறைந்து கொண்டேன். என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது. எல்லாமுமே என்னை விட்டு கடந்து போய் விட்டது. நான் உம்மை விட்டு சென்றது உண்மை, விலகியது உண்மை, ஆனால் மனம் வருந்தினேன், என் மார்பில் அறைந்து கொண்டேன். என்னுடைய இளமையின் அவமானம் இன்னும் என்னிடத்தில் காணப்பட்டது. நான் வெட்கி தலை குனிந்தேன். இதுதான் இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கான வழிகளை எரேமியா 31:19 நமக்கு சொல்லுகிறது. மலாக்கி 1:6 எடுங்க. 1வது அதிகாரம் 6வது வசனம். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள்?
இன்றைக்கு நாம் கடவுளுக்குரிய மரியாதையை, மதிப்பை, மாண்பை, மகத்துவத்தை நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தந்தை என்றால் நாம் பிள்ளைகள். பிள்ளைகள் தந்தைக்கு தர வேண்டியது என்ன? தந்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டியது அனைத்தையும் தந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அன்பார்ந்தவர்களே ஃபாதர்லி லவ், ஃபாதர்லி மெர்சி. அடுத்தது மதர்லி லவ், தாய்க்குரிய அன்பு. ஏசாயா 49 அனைவருக்கும் தெரிந்த சொற்றொடர். ஏசாயா 49 14-15. சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டேன். நான் மறந்துடுறோம். எங்க பிரான்சிஸ் முன்னாடி இருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்து தோழர்கள். பல வேளைகளில் எங்களுடைய நினைவு மறந்துடும். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்றார் அப்படின்னா, மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார். மறந்திடினும் நீ மறக்கலாம், நான் உன்னை மறப்பதே இல்லை. அதுக்கு என்ன ஓமையை சொல்கிறார் என்று சொன்னால், தன் மகவை தாய் மறப்பாளோ? பால் குடிக்கும் மகவை ஒன்று சொல்றாங்க. இரக்கத்துக்கு ஒரு உதாரணம் என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு தாய் பால் நினைந்து ஊட்டுவதை போல அது பாலை பருகிக்கொண்டே இருக்கிறது. தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த தாயும் தன்னுடைய குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிறது. அது பலவீனமானது, அது எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறது. அதற்கு யார் எடுத்து பால் கொடுப்பார்களோ அப்பொழுதுதான் அதனுடைய வயிறு நிறையும். இங்கேதான் ஒரு தாயும் அந்த மகவும் பார்க்கின்ற பார்வையில் இருந்து எழுவதுதான் இரக்கம் என்று சொல்கின்றார். அதைத்தான் ஹெசட் என்று சொல்கிறார்கள் எபிரேய வார்த்தையில். இரக்கம், கடவுள் நம் மீது அவருடைய பார்வை பதிந்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 31 திருப்பாடல் 31, 32 நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதாமின் மக்கள் அனைவரையும் பார்க்கிறார். பஞ்சகாலத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்க அவர் பார்க்கிறார், பார்க்கிறார், பார்க்கிறார் என்றே அந்த திருப்பாடல் முடியும். எனவே அவர் மறப்பதில்லை, இரக்கம் காட்ட மறப்பதில்லை. அந்த தாய் கூட மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். இதுதான் மதர்லி லவ், தாய்க்குரிய அன்பு, தாய்க்குரிய இரக்கம், தாய்க்குரிய கருணை. மூன்றாவது இந்த ஹஸ்பண்ட்லி லவ் அப்படின்னு ஒன்ன சொல்றாங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு காட்டுகின்ற அன்பு. ஏசாயா 49:15 நம்மில் ஒருவர் வாசிப்போம். ஏசாயா 54:6-8. ஏசாயா, ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்த துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். இங்க பாருங்க, 4ல் ஒரு திருமணம் இன்றைக்கு டைவர்ஸில் முடியுது. 4 திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு திருமணம் டைவர்ஸ். அது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலையும் நடக்குது, உலகத்தில் எல்லா இதுலேயும் நடக்குது. மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கோர்ட் எதுனா டைவர்ஸ் வாங்குகிற கோர்ட்டு தான். இன்னும் ஆள் நீங்களே போய் சமாதானப்படுத்திட்டு வாங்க. சமாதானத்துக்கு நாங்கள் ஆள், கவுன்சிலிங்குன்னு ஆள் இருக்கும் கோர்ட்டில். நீ இவ்வளோ காசு கொடு, நீ இவ்வளோ காசு கொடு, நான் கொடுக்க முடியாது. நீ இந்த பிள்ளைய வளர்த்துரு, நான் வளர்க்க முடியாது. அந்த பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடு, இந்த பிள்ளைய நீ வச்சுக்கோ, இல்லை நான் 2 பிள்ளையும் நான் வச்சுக்கிடுவேன். சண்டை. காரணம் கைவிடப்பட்டவள், கைவிடப்பட்டவள். அதனால தான் அபுபா அப்படின்னா நோ மோர் ஃபார் சேக்கன், நான் உன்னை கைவிட போகிறதே இல்லை. சிமனா அப்படின்னு சொன்னால் நோ மோர் டெஸ்லேட், உன்னை உதறி விடுவது இல்லை. அப்படி உதறிவிட்டாலும் கூட நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் ஹெப்சியா அப்படின்னு நிறையா பேருக்கு இன்னைக்கு பேர் வச்சிருக்கீங்க.
ஹெப்சியா அப்படின்னு சொன்னாலே நான் உன்னில் மகிழ்கிறேன் அப்படிங்கிறதான் பொருத்தம். பியூலா அப்படின்னு சொன்னா நான் உன்னை மணந்து கொண்டேன் என்பது பொருள். ஆண்டவர் நம்மை இணைத்துக் கொள்கிறார், அணைத்துக் கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். நாம் என்ன தவறு செய்திருந்த போதிலும் கூட ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஓசேயாகமம் 11:8 நீங்க எடுங்க. ஓசேயாகமம் 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராயலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போல் ஆக்குவேன்? எப்படி நான் கைவிட முடியும்? ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். இதுதான் ஓசையை எடுத்து முழங்குகின்ற ஒன்று. ஏசாயா 62:4, 5, 6 வசனங்கள். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. டெசலேட், பாழ்பட்டது இல்லை, இனி நான் அப்படி அழைப்பதில்லை. தொடருங்க. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் வரும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு பெறும். ஹெப்சிபா அப்படின்னா மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. உன்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டியது மகிழ வேண்டும். மனைவி கணவனை பார்க்கின்ற பொழுது மகிழ வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது முதல் வேளை மகிழ வேண்டும். அதுதான் இங்க ஹெப்சிபா, மகிழ்கின்றார் நம்மை பார்க்கின்ற கடவுள். அடுத்து பெயூலா, சேர்த்துக் கொள்கிறார், இணைத்துக் கொள்கிறார், மனமுடித்துக் கொள்கிறார். நம்மை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இதுதான் நடைபெறுகிறது. இதைத்தான் எசாயா 62வது அதிகாரத்திலே 4, 5, 6 வசனங்களிலே சொல்கிறார். மணமகன் மணப்பெண்ணை குறித்து மகிழ்வது போல உன் கடவுள் உன்னை குறித்து மகிழ்வார். எனக்கு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனா அதனாலதான் நம்முடைய கடவுளை குறித்து நான் மகிழ வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலிருந்து திரும்புகிறார்கள். திரும்புகின்ற பொழுது அழுகிறார்கள். 70 ஆண்டுகள் கடந்து விட்டனவே, இங்கே அடிமைத்தனத்திலே விழுந்து கிடக்கிறோமே, எப்படி நாம் இங்கே செல்வது என்று அழுகிறார். அப்படி அழுகின்ற பொழுதுதான் நெகேமியா சொல்கிறார், ஆண்டவரில் மகிழ்வதிலேயே உங்களுடைய ஆற்றல் அடங்கி இருக்கிறது என்று சொல்வார். நெகேமியா 8வது அதிகாரத்தில் 9, 8, 10 வசனங்களை நீங்க வாசிக்கணும், தனியா இருக்கு. ஆண்டவரிலே மகிழ்வதிலே தான் உங்கள் ஆற்றல் அடங்கி இருக்கிறது. ஏன் நம்ம ஆற்றலை இழந்து போகிறோம்? ஏன் நாம் வியாதிப்பட்டு விடுகிறோம்? நம்முடைய வியாதியை நினைச்சு இந்த சுகர்காரங்கள்லாம் வழக்கமாக என்ன ஆகிடும் அப்படின்னா, ஊசியை போட்டு மாத்திரையை தின்னு காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை தின்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆன உடனே ஆள் லீன் ஆகிடுவான். என்னங்க உங்களுக்கு என்ன சுகரா? இவன் சொல்லாமலே அவன் சொல்லுவான் சுகரா. ஆமாங்க சுகர். அன்னைக்கு ஒரு சகோதரியை பார்க்க போயிருந்தேன். என்ன சிஸ்டர் இந்த கையை ஏன் தூக்க முடியல? ப்ரெஷரு 100க்கு 500க்கு போயிடுச்சுன்றாங்க. நார்மலாக இருக்கிறது 80, 120 இதுக்குள்ளே தான் போகணும். குறைஞ்சது 80, கூடுனது 120, 40 முடியும். ஆனால் இவங்களுக்கு 500 போயிடுச்சு. அப்போ டாக்டர் கேட்குறான், உங்களுக்கு கண்ணெல்லாம் போகலையா, காதெல்லாம் கேட்காம இருக்கலையா, எப்படி நீங்கள் பிழைச்சிங்க? எதனால் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்த பிரச்சனைகள், நமக்கு வந்த சிக்கல்கள், நமக்கு வந்த வியாதிகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதையே நினச்சி புலம்பி அழுகிறதுல தான் இருக்கு. அதனால தான் நெகேமியா பார்த்து இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொன்னார், இன்னைக்கு அழாத, ஆண்டவரில் மகிழ்வதிலேயே உன் வெற்றி இருக்கிறது, உன்னுடைய வலிமை இருக்கிறதுன்னு சொல்றார். ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்கின்றார். நம்மை குறித்து மகிழ்கின்ற ஆண்டவரில் ஆண்டவரை குறித்து நான் மகிழ்கின்றேனா? அதான் அடிப்படையான கேள்வி. ஆண்டவரை குறித்து நான் மகிழ வேண்டும். ஆண்டவரிலே மகிழ்வதிலே தான் உங்களுடைய ஆற்றல் இருக்கின்றது.
நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். அன்புக்கு ஒரு கை முளைத்ததுன்னா அந்த கை எப்படி இருக்கும்? அன்புக்கு ஒரு கால் முளைத்தது என்றால் அந்த கால் எப்படி இருக்கும்? அன்புக்கு 2 கண்கள் முளைத்தது என்றால் அந்த அன்பு எப்படி இருக்கும்? அன்புக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டச், தொடுகின்ற உணர்வு உள்ள அது இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அன்புக்கு ஒரு வாய் இருந்ததுன்னா அந்த வாய் எப்படி இருக்கும்? நான் இப்போ பேச போகிறதில்ல, நீங்கள் தான் இப்போ பேசணும். சரி, முதல்ல பின்னாடி இருந்து போவோம். அன்புக்கு ஒரு வாய் இருந்துச்சுன்னா அந்த வாய் எதை மட்டும்தான் பேசும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்பு மட்டும்தான் பேசும், அன்பு மொழி மட்டும்தான் சொல்லும். அதுதான் கடவுளினுடைய மொழி. The language of God is love. அவ்வளோதான். நம்முடைய வாய் என்ன மொழியெல்லாம் பேசுது? அது ஒன்றை மட்டும்தான் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அது பேசும். ஒன்று. அன்புக்கு கை இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. ஒருத்தன் அடிபட்டு கீழே ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டான். நீங்கள் என்ன செய்வீங்க? துன்பப்படுவார், துயரம் சகியார், துடி துடி தோடி துணை செய்ய புகுவார் அப்படின்வான். நீங்கள் ஓடுவீங்க, உங்கள் கை ஓடும், உங்கள் கால் ஓடும், தூக்கும். அதான் அன்புக்கு கை முளைத்தால் இதைத்தான் செய்யும். அதே போல அன்புக்கு பாதம் இருந்தால் அந்த பாதம் யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை செய்வதற்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல அன்புக்கு கண்கள் இருந்தால் அது இரக்கத்தின் கண்களாக இருக்கும். அடுத்தவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் அது பாராது, அது நோக்காது, அவர்களுக்கு பரிவை மட்டுமே அது கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் அன்பார்ந்தவர்களை அகஸ்தினார் அருமையாக எழுதுகிறார். எனவே இந்த கடவுளினுடைய இரக்கம் நம்முடைய பார்வையிலே, நம்முடைய காதுகளிலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய கரங்களிலே எப்படி இன்றைக்கு வெளிப்படுகின்றது? இந்த இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதில் பவுலடியார் அருமையாக சொல்லிட்டு வருவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அன்பை பற்றி சொல்லுவார். சரியா? அதில் ஏறக்குறைய 13 வசனங்களிலும் இந்த பவுலடியார் சொல்லுவார். அதில் முக்கியமாக 4வது வசனத்திலிருந்து நில்லுங்க வரேன். 4வது வசனத்திலிருந்து இதை எப்படி நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அன்பு பொறுமை உள்ளது. சொல்லுங்க. என்னுடைய அன்பு பொறுமையுள்ளது. என்னுடைய அன்பு நன்மை செய்யும். என்னுடைய அன்பு நன்மை செய்யும். என்னுடைய அன்பு பொறாமைப்படாது. என்னுடைய அன்பு பொறாமைப்படாது. என்னுடைய அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. என்னுடைய அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. என்னுடைய அன்பு இருமாப்பு அடையாது. என்னுடைய அன்பு இருமாப்பு அடையாது. என்னுடைய அன்பு இழிவானதை செய்யாது. என்னுடைய அன்பு இழிவானதை செய்யாது. என்னுடைய அன்பு தன்னலம் நாடாது. என்னுடைய அன்பு தன்னலம் நாடாது. என்னுடைய அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. என்னுடைய அன்பு எரிச்சலுக்கு இடம். என்னுடைய அன்பு தீங்கு நினைக்காது. என்னுடைய அன்பு தீங்கு நினையாது. என்னுடைய அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. என்னுடைய அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. என்னுடைய அன்பு உண்மையில் அகமகிழும். என்னுடைய அன்பு உண்மையில் அது அகமகிழும். என்னுடைய அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். என்னுடைய அன்பு அனைத்தையும் பொறுத்து. என்னுடைய அன்பு அனைத்தையும் நம்பும். என்னுடைய அன்பு அனைத்தையும் நம்பும். என்னுடைய அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும். என்னுடைய அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி. என்னுடைய அன்பு உறுதியாக இருக்கும். என்னுடைய அன்பு உறுதியாய் இருக்கும். எத்தனை தடவை சொல்றார்? சும்மா வழக்கம் போல வாசித்துட்டு போயிடுறோம். எத்தனை தடவை சொல்றார்? 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வர 4 வசனங்கள் அன்பை பற்றி சொல்றார். அன்பு அவருக்கு சொல்லிட்டு போயிட்டாரப்பா. என் அன்பு எப்படி இருக்கிறது? என்னுடைய அன்பு கடவுளினுடைய அன்பை போல் இருக்கிறதா? அதான் உரைகள். அதை உரசி பார்த்தால் தான் நமக்கு தெரியும். இதில் மிகப்பெரிய அன்பை காட்டியவர் இயேசு. இதைத்தான் உடன்படிக்கை அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்ராயல் மக்களுக்கு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உயிர். பாலைவனத்தில் மோசே இஸ்ராயல் மக்களை நடத்தி சென்ற பொழுது இப்படி உடன்படிக்கை பெட்டகத்தை செய், அதிலே ஆரோனினுடைய அந்த கோல்
மலர்களால் துளிர்த்த அந்த கோலை உள்ளவை, 2 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை உள்ளவை, மன்னா பொழிந்த அந்த மன்னா எடுத்து வைத்திருந்த அந்த மன்னாவை உள்ளவை. இது கடவுளினுடைய பிரசன்னத்தை உணர்த்துவது. இந்த பெட்டகத்தின் மேல் தங்கத்தாலான எல்லாவற்றையும் செய்து அதன் மேலே நல்லா மெழுகி அதற்கு எல்லா சக்கரங்களையும் வைத்து மேலே கொக்கிகளையும் பொருத்தி அதை நீ தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் நடந்த பொழுது இந்த உடன்படிக்கை பேழையைத்தான் தூக்கி கொண்டே போனார்கள். இந்த உடன்படிக்கை பேழை, அந்த மேகம் எப்பொழுது மேலே எழும்புகின்றதோ உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு முன்பாக புறப்படும். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி. அதை தொட்ட ஆரோனினுடைய 2 பிள்ளைகள் கூட செத்து மடிந்தார். வண்டியிலிருந்து போர்க்களத்திலிருந்து கடந்து செல்கின்ற பொழுது தாங்கி பிடித்தவன் கூட செத்து போனான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளவு வலிமையாக அந்த உடன்படிக்கை பேழையிலே இருந்தது. இது எவ்வளவு காலம் அங்கே இருந்தது என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்திலே நேபுகாத்நேசர் இந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து சென்று விடுவான் என்று எரேமியா தீர்க்கதரிசியிடம் கிமு 586 சொல்கிறார். உடன்படிக்கை பேழையை மறைத்து வை. அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து கல்வாரி மலை நோக்கி டனல் போகுது, குகைகள். இந்த குகைக்குள்ள கூடி தேவாலயத்திலிருந்து அந்த இதை எடுத்துக்கொண்டு போய் கல்வாரி மலைக்கு கீழே 20 அடி ஆழம் தோண்டி அதற்குள்ளே இந்த உடன்படிக்கை பேழையை வைத்து விடுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் தலைமை குறி இதற்குள்ளே நுழைந்து ஆட்டினுடைய மாசு மறுவற்ற ஆட்டினுடைய இரத்தத்தை 2 மருங்கிலும் தெளிக்க வேண்டும். தன்னுடைய குற்றங்களுக்காகவும் மக்களினுடைய குற்றங்களுக்காகவும் அதிலே தெளிக்க வேண்டும். இது ஆண்டாண்டு காலமாக நடந்தே வந்தது. கிமு 586 காணாமல் போன இந்த உடன்படிக்கை பெட்டகத்தை 1983 80களிலே தேடுகிறார். இறுதியாக தேவாலயம் இருந்த ஜெருசலேம் டெம்பிள் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு குகை செல்கின்றது. அந்த குகையை நோக்கி போகின்றார்கள். குகையை நோக்கி போனால் அது எங்கே முடிவடைகிறது என்றால் கல்வாரி மலையிலே அது முடிவடைகிறது. கல்வாரி மலையிலே முடிவடைந்த அதை பார்க்கிறார்கள். அங்கே அந்த பேழை இருக்கின்றது. அந்த பேழையின் மீது இரத்த துளிகள் இருக்கிறது. எப்படி இந்த இரத்த துளிகள் அங்கே விழுந்தன? எல்லாருக்குமே அந்த ஆராய்ச்சியாளர்கள், ரோன் ஒயிட் அப்படின்ற அந்த ஆராய்ச்சியாளன் இதை செஞ்சுட்டு பார்க்குறான். அதில் இயேசு இறந்த உடனே பாறைகள் வெடித்தன. நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். பாறைகள் வெடித்த பொழுது இயேசுவினுடைய விலாவை இறந்த பிற்பாடும் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. யோவான் நற்செய்தி 19 நீங்கள் பார்க்கலாம். இந்த இரத்த துளிகள் அந்த பாறையின் இடுக்குகளின் ஊடே சென்று அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பேழையின் மீது விழுந்தன. இந்த இரத்த துளிகளை ஆய்வு செய்த அந்த ரோன் ஒயிட் என்பவர் எழுதுகிறார், நம்முடைய குரோமோசோம்கள் எத்தனை சொல்லுங்களேன் பார்க்கலாம். 16 இல்லை, பெண்களுக்கு வரையில் 21, ஆண்களுக்கு வரையில் 23. ஆனால் இந்த குரோமோசோம்களை ஆய்வு செய்த வேளையில் அங்கே 24 என்று இருந்தது. இது ஆணுடைய குரோமோசோமும் இல்லை, பெண்ணுடைய குரோமோசோம் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவனுடைய தூய பரிசுத்த இரத்த துளிகள் என்பதை சொன்னார். எனவேதான் இந்த இரக்கம் மிகப்பெரிய இரக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கம் மிக மிக பெரியது. அது இரத்தம் சிந்தி நம்மை மீட்டது. அதனால தான் இயேசு இறுதி இரவு உணவின் போது அந்த இரத்தத்தை எடுத்து, இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். அப்படியே வச்சிருக்கிற இரத்தம் இல்லை, சிந்தப்பட்டது, தரையில் கொட்டப்பட்டது. எங்கிருந்து? பிலாத்தியனுடைய வீட்டிலிருந்து எருசலேம் வீதிகளிலே சிந்திய இரத்தம். சிலுவையிலே இறுதியிலே படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன என்று யோவான் எழுதுவதைப் போல இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. இவருடைய அன்பிலெல்லாம் மிகப்பெரிய அன்பை தேடுகின்றவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து.
திபேரியா கடலிலே 21வது அதிகாரம் யோவான் நற்செய்தி எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற சீடர்கள் 11 பேரையும் வைத்து, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாய். இயேசு என்ன சொல்றார்? பேதுரு என்ன சொல்றார்? ஆமாண்டவரே, யூ நோ மை லவ், என்னுடைய அன்பு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் இயேசு நம்மிடம் சாதாரண அன்பை தேடுபவர் அல்ல. யோவான் நற்செய்தி 15:12 எடுங்க. யோவான் நற்செய்தி 15:12 நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தொடர்ந்து வாசிங்க. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. சிறந்த அன்பு, இதைத்தான் சுப்ரீம் லவ், பாராமவுண்ட் லவ், இதை விட மேலான அன்பே கிடையாது என்று சொன்ன அந்த கடவுள், அந்த இயேசு நம்மிடமும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என்னிடம் இருந்து இயேசுவுக்கு செல்லுகின்ற அன்பு சாதாரண அன்பா, மகத்தான அன்பா என்பதை நான் இன்றைக்கு புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறேன். அன்பாண்டவர்கள், அவர் நமக்கு காட்டிய அன்பு பெரிய அன்பு, மிகப்பெரிய அன்பு. இந்த அன்பை தான் எபேசியர் திருமடலிலே 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். 18-19 வசனங்களிலே அவர் சொல்லுவார், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்ன என்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக என்று எழுதுகிறார். அந்த 18-19 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிங்க பார்க்கலாம். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்ன என்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தட் இஸ் ஃபுல்னஸ். அதுதான் நிறைவு. அது யாருடைய நிறைவு? தந்தை கடவுளினுடைய நிறைவு. அதனாலதான் அவருடைய நிறைவிலிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொண்டோம் என்று யோவான் எழுதுவார். எனவே இந்த அருளுக்கு மேல் அருள், இரக்கத்தின் மேல் இரக்கம், அன்புக்கு மேல் அன்பு, மன்னிப்புக்கு மேல் மன்னிப்பு என்றால் அது வந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்கள், ரோமர் திருமடல் 8வது அதிகாரம், அதோட முடிக்க போறோம். 8வது அதிகாரத்தில் கடவுளினுடைய அன்பு அப்படின்னு சொல்லுவார். 31 இந்த இயேசுவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் எவன்? கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது அப்படின்னு முடிச்சிருவார். எனவே இந்த 2 அதிகாரங்களில், எபேசியர் 3வது அதிகாரத்தில் உள்ளது, ரோமையர் திருமடல் 8வது அதிகாரத்தில் 31 அந்த 38 வரை 39 வரை உள்ள வசனங்கள் நம்மை விட்டு பிரியவே முடியாது, கூடாது. அன்பாண்டவர், அதுல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் வழியாக அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. அதுக்கு மேல 38ல் எது என்னை பிரிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு, 1 சாவா, 2 வாழ்வா, 3 வலிமை மிக்கவையா, வானதூதரா, நிகழ்வனவா, உன்னதத்தில் உள்ளவையா, ஆழத்தில் உள்ளவையா, வேறு எந்த படைப்புமே இந்த கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து, வெளிப்பட்ட அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது என்பது எனது துணிவு அப்படின்றார். ஆம் அன்பாண்டவர்களே, வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, நம்மீது காண்பிக்கப்பட்ட அன்பு, நம்மீது எண்பிக்கப்பட்ட அன்பு, இரக்கமாகவும் பரிவாகவும் கருணையாகவும் பெருங்கருணையாகவும் வெளிப்பட்ட அன்பு, இந்த அன்பு சிந்தப்பட்ட அன்பு, இரத்தமாக சிந்தப்பட்ட அன்பு, இரக்கமாக சிந்தப்பட்ட அன்பு. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து பாடல் குழுவினரோடு இணைந்து அருமையான ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடுகின்றோம். உற்சாகமாக பாடுங்கள்.
இறக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். விதைப்பவனாலும் அல்ல, நீரிரைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீரிரைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே, கருணையுள்ள தேவனாலே கண்ணீரெல்லாம் நீங்கும், என் கண்ணீரெல்லாம் நீங்கும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். அனைவரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி வானகத் தந்தையினுடைய இதயத்தை உற்று நோக்குவோம். இரக்கமே உருவான இறைவன், அளவு கடந்த விதமாக அன்பு செய்த இதயம், நம்மை அரவணைத்த இதயம், தலைமுறை தலைமுறையாக நம் குடும்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இதயம், என்னை மன்னித்த இதயம், அந்த இதயத்திலிருந்து இரக்கமும் பரிவும் தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. நான் மட்டும்தான் அந்த இதயத்திலே இருக்கிறேன், என்னை மட்டும்தான் அந்த இதயத்திலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரக்க மிகுந்த கடவுளினுடைய அரியணையை நாம் அண்டி செல்வோம். கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி நமக்காக வேண்டுதல்களையும் பரிந்துரைகளையும் செய்தார். இப்பொழுதும் அவர் வானகத்திலே அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த இயேசுவோடு ஜெபிப்போம். தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத வார்த்தைகளால் எனக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். என்னுடைய அழுகைக்கு சொல் வடிவம் இல்லை, என்னுடைய பெருமூச்சுகளுக்கு சொல் வடிவம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தின் வடிவமாகவே நான் இருக்கிறேன், அன்பினுடைய வடிவமாகவே நான் இருக்கிறேன். அவதரித்த இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக அவதரித்த இயேசு கிறிஸ்து, அன்பின் வடிவமாகவே வந்த இயேசு கிறிஸ்து, அன்பின் வடிவமாகவே இருந்ததைப் போல நானும் இருக்கிறேன். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேர் பெற்றுள்ளீரே. முதல் திருவேற்றியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க.